மூட நம்பிக்கை எதிர்க்கிறேன், நான் கடவுளை எதிர்க்கிறேன் என்று மிக சுலபமாக சொல்லிக்கொண்டு எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லாமல் அவங்க திமுகவில் இருக்கலாம். திமுகவில் யார் வேணால் போய் சேரலாம், எந்த ஒழுக்கமும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் அடுத்தவன் பொண்டாட்டியோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இருக்குதா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். யார் இந்தியை திணிக்கிறாங்கன்னா திராவிட தலைவர்கள். எனவே இன்றைக்கு இந்தியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நேர்மையற்ற விதத்தில் திணித்து கொண்டிருப்பது யாருன்னு சொன்னால் திராவிட இயக்கம் தான். அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தனியார் சுயநிதி கல்லூரி அந்த முதலைகளுடைய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் அவன் நீட்டு வேண்டாம், இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இந்திய பாராளுமன்றத்தில் திமுகவும் காங்கிரஸும் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவரும் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம உரையாடல் இருக்க போது வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளா தமிழகத்துல வேறுன்றதற்கு ஒரு முக்கியமான காரணமா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவர்கள் முன்வைத்த திராவிட சித்தாந்தம் இது மிக எளிமையானது. இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சில கம்யூனிஸ்ட் கடமைகள் இருக்குது. அதை நீங்கள் நிறைவேற்றும் போது நீங்கள் போலீஸை எதிர்கொண்டாகணும். அப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவான். ஆனால் திமுக என்று சொல்லுகிற போது அந்த பிரச்சனைக்கே இடமில்லை. மூட நம்பிக்கை எதிர்க்கிறேன், நான் கடவுளை எதிர்க்கிறேன் என்று மிக சுலபமாக சொல்லிக்கொண்டு எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லாமல் அவங்க திமுகவில் இருக்கலாம். அப்போ திமுகவில் ஆட்கள் அதிகமாக சேருவான். கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர முடியுமா? இப்போ நக்சல்வாரி இயக்கம் வந்துச்சு, ஆயுத போராட்டம் நடத்துச்சு சாரு மஜும்தார் தலைமையில் 1969. அப்போ அந்த நக்சல்வாரி இயக்கத்தில் யார் போய் சேர்ந்தாங்க? அதிகபட்ச அர்ப்பணிப்பு, அதிகபட்ச தியாகம், அதுக்கு துணிஞ்சவங்க தான் அங்கே போய் சேர முடியும். திமுகவில் யார் வேணால் போய் சேரலாம், எந்த ஒழுக்கமும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் அடுத்தவன் பொண்டாட்டியோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. கம்யூனிஸ்ட் கட்சியில் நாங்கள் விலக்கி விட்டுருவோம், நாங்கள் கட்சி விட்டு நீக்கிறோம். எனவே கம்யூனிசம் என்பது பல கட்டுப்பாடுகளை உடையது. மெயினான ஃபார்முலான்னு என்ன நினைக்கிறீங்க சார்? திராவிடத்துக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்றது என்னவாக இருக்கும்? ஒரு கோட்பாடு, இதுதான் மெயினான ஃபார்முலா அப்படின்றது. திராவிடத்தை பொறுத்த மட்டும் அவங்க என்னன்னு சொன்னால், ஆரம்பம் கட்சி தொடங்கின காலத்தில் இருந்து அவர்கள் பிரிட்டிஷ் விசுவாசிகளாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. உதாரணமாக ஜலியன்வாலாபாக் படுகொலையை பற்றி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம். பஞ்சாபில் நடந்த மிகப்பெரிய படுகொலை அது. அந்த ஜலியன்வாலாபாக் படுகொலையை இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சியும் கண்டித்தாங்க. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த பல எம்பிக்கள் அதை கண்டித்தாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி அதை ஆதரிச்சது. அது எந்த கட்சி? நீதிக்கட்சி. நீதிக்கட்சி என்று சொல்லக்கூடிய அருவருக்கத்தக்க பண மூட்டைகளுடைய கட்சி. ஈவே ராமசாமி இருந்த கட்சி, அண்ணாதுரை இருந்த கட்சி. ஜலியன்வாலாபாக் படுகொலையை நாங்கள் ஆதரிக்கிறோம், இந்தியர்கள் நேர்மையற்ற விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு போகணும் என்று சொன்னானா இல்லையா? அப்போ இந்த மாதிரி கட்சியில் எல்லாரும் போய் சேருவாங்க. நீ மற்ற கட்சியில், காங்கிரஸ் கட்சியில் அன்றைக்கி போய் சேர்ந்திங்கன்னா நான் உள்ளுக்கு போய் பிடிச்சி போட்டுருவான். கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்திங்கன்னா உள்ளுக்கு பிடிச்சி போடுவான். திமுகவில் சேர்ந்திங்கன்னு சொன்னால் நீ வாட்டு ஜம்முன்னு இருக்கலாம். அதனால தான் அவங்க அந்த கட்சி சுலபமாக மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெறுவதற்கு இதுதான் காரணமாக. மக்களுக்கு எதிராகவே இருக்கிற மாதிரி இல்லையா சார்? இப்போ ஜாலியன்வாலாபாக் படுகொலை ஆதரவு தெரிவிச்சிருந்தா மக்களுக்கு எதிராகவே அந்த கட்சி செயல்படுதுன்னு மக்கள் சேராமல் போயிருப்பாங்க இல்லையா சார்? இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைகிறது ஆகஸ்ட் 15, 1947. ஈவே ராமசாமி என்ன சொல்கிறாரு? சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடுவேன். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். ஐயா, நீங்கள் மற்ற இந்தியாவில் மற்ற பகுதியை நீங்களே விட்டுட்டு போங்க, ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் ஆளணும், திராவிட நாட்டை நீங்கள் தான் ஆளணும் என்று சொல்லி லெட்டர் எழுதினாரா இல்லையா ஈவே ராமசாமி? அப்போ இவர்கள் பிரிட்டிஷ்காரனுடைய விசுவாசிகளாக, பிரிட்டிஷ் காலனிக்கிகளாக இருந்தவங்க. அதனால் இங்கே சுலபமாக போய் இங்கே பாதுகாப்பாக இருந்துக்கலாம். நீங்கள் அரசாங்க சலுகைகளை நீங்கள் அனுபவிக்கலாம் இல்லையா? காங்கிரஸ்காரன் எந்த அரசாங்க சலுகை அனுபவிக்க முடியும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஓங்கி அடிப்பான். கம்யூனிஸ்ட்காரன் அடி வாங்க மாட்டான், அவன் எஸ்கேப் ஆயிடுவான். மெயினாக இந்த ஆங்கிலேய சித்தாந்தங்கள், அவங்களுடைய சிந்தனைகள்லாம் கொண்டது திராவிடம்னு சொல்ல வரீங்களா? திராவிடம் என்பது இந்த மண்ணுக்கான சித்தாந்தம் அல்ல,
அடிப்படையில் அது ஒரு ஆனா அவங்க சொல்றாங்க திராவிடம்ன்றதே இந்த மண்ணோடது தான், தமிழ் இந்த ஏனுங்க இதெல்லாம் எவ்வளவு நியாயமற்ற பொய் பேசுகிறவங்க தானே இப்படி பேச முடியும்? திராவிடம்னு எங்கடா இருந்தது சொல்லுங்கள். அப்போது ஜவஹர்லால் நேரு காலத்தில் இந்திய சீன போர் நடந்துச்சு 1962. அப்போ பிரிவினை கேட்டால் அந்த கட்சியை தடை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொன்னார். பிரிவினை தடை சட்டம் வருகிறது இன்னும் சொன்னோன்னா அண்ணாதுரை என்ன பண்ணார்? திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன். ஸோ அவங்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. ஒரு இதில் லாபம் இருந்தால் வச்சுக்குவாங்க. அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை எதிர்த்து திராவிடத்தில் நிற்கணுமா இல்லையா? நிற்கலை. ஏன்னா அவர்களை நீங்கள் எப்படி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும்? பேசிக்காக திராவிடம் என்பது இந்த மண்ணுக்கு அந்நியமான, இந்த மண்ணிலிருந்து விலகிய, பொய்மையான, போலியான ஒரு சித்தாந்தம். ஆனாலுமே ஹிந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், இந்த தமிழ் மொழியை நாங்கள் தான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்க? ஹிந்தி மொழி எதிர்ப்பில் ஒரு இந்த திராவிட கட்சி முக்கியமான பங்காற்றுச்சுன்றதை மறுக்க முடியாது. அது உண்மையிலேயே திணிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எல்லாமே இல்லை. இந்தியை பொறுத்த மட்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இருக்குதா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். யார் இந்தியை திணிக்கிறாங்கன்னா திராவிட தலைவர்கள், திமுககாரர்கள், அவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம். தமிழில் நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபைன் போடுவான். அநேகமாக திமுகவில் மிக பலரும் கல்வி தந்தையாக இருக்காங்க இல்லைங்களா? அவங்க அங்கே இந்தி பாடம் கண்டிப்பாக இருக்கா இல்லையா? பல திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, தமிழ்நாடு சமச்சீர் கல்வியெல்லாம் அங்கே கிடையாது போடா. அப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் அங்கே இந்தி உண்டா? ரைட்டு. எனவே இன்றைக்கு இந்தியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நேர்மையற்ற விதத்தில் திணித்து கொண்டிருப்பது யாருன்னு சொன்னால் திராவிட இயக்கம்தான். எனவே இவர்கள் இந்தியை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளோ பெரிய புத்தலாட்டம். சரி, ஹிந்தின்னு பேசுகிறப்ப நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டோம். டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது திமுகவானது அந்த ஆட்சியிலே பங்கெடுத்த போது அவர் கொண்டு வந்தார். டாக்டர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி, குலாம் நபி ஆசாத் 3 பேரும் சேர்ந்து நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு திமுககாரன் சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய்யாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த தேர்வை கொண்டு வரும்போதே நீங்கள் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? நீட்லாம் வேணாம் சார், அதெல்லாம் மாநிலங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் அதெல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஆனால் அவங்க சொல்லலை. இன்றைக்கு இந்தியாவில் 28 மாநிலம் இருக்குது. அந்த 28 மாநிலத்திலையும் நீட் தேர்வு ஏக பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த மாநிலத்திலையும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தனியார் சுயநிதி கல்லூரி அந்த முதலைகளுடைய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் அவன் நீட்டு வேண்டாம், நீட்டுங்கிறது ரொம்ப சாதாரண எக்ஸாம், இட் இஸ் எ குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் 2 இருக்குது பொதுவாக. இந்த அடிப்படையாக இதை தெரிஞ்சவங்க இதை பேசுகிறவனுக்கு இந்த என்னென்னே தெரியாது. இப்போ 100 வேக்கன்சி இருக்குது. அதில் பாஸ் பண்ணி அந்த மார்க் அடிப்படையில் 100 பேருக்கு மட்டும் இடம் கிடைச்சா அது காம்படிட்டிவ். குவாலிஃபையிங்கில் 100 வேக்கன்சி 500 பேர் பாஸ் பண்ணியிருப்பான், 500 பேரும் குவாலிஃபைடு. அப்போது நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணணும் என்பதை தான் அவன் எதிர்பார்க்குறான். அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற இடத்த நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இப்போ நீட்டு பாஸ் பண்ணாதவனுக்கு கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? தனியார் சுயநிதி கல்வி தந்தைகள் இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தானா இல்லையா? இப்போ யாராக இருந்தாலும் நீட்டு பாஸ் பண்ணால் தான் சீட்டு. அப்போ நீட்டு பாஸ் பண்ண முடியாதவன் மடியில் ரூபாயை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த நீட்டு அவனை தடுக்குது. பெருமதிப்புக்குரிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தவர், அவருடைய தந்தையார் அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகள் நீட் தேர்வில் போதிய அளவு மதிப்பெண் பெறாததுனால அந்த அம்மாவுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல. ஆனால் சாதாரணமாக கோயம்பேடு மார்க்கெட்டில் சுமதூக்கக்கூடிய ஒரு தொழிலாளியுடைய பொண்ணு இன்றைக்கி ஜெயிச்சு நீட் தேர்வு பாஸ் பண்ணி நீட்டு சீட்டு வாங்கியிருக்கு. கோயம்பேடு தினக்கூலிக்கு சீட்டு கிடைக்குது, தயாநிதி மாறன் கிடைக்கல. அப்போ தயாநிதி மாறன் போன்றவங்க சும்மா இருப்பாங்களா? இவன் நீட் எதிர்ப்பு என்பது இப்படி தான் வருது. அது பேசிக்காக சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது. அனிதாவை இவங்க வேணும்னே கொலை பண்ணாங்க. இந்த
பிரின்ஸ் கஜேந்திர பாபு இந்த மாதிரி பல பேர் சேர்ந்து. சார், இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் திராவிடியன் பார்ட்டிஸோட செயல்பாடுன்றது எப்படி இருந்திருக்கு, அவங்களோட பங்களிப்புன்றது எப்படி இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அவங்க முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க? கச்சத்தீவை பொறுத்த மட்டும் அது ஸ்ரீலங்காவுக்கு அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. அப்படி தூக்கி கொடுத்தது யாருன்னு சொன்னால் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரும் அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதியும். இவங்க 2 பேரும் தான் அதற்கு பொறுப்பு. கச்சத்தீவு நம்ம கையை விட்டு போனதற்கு, நம்மிடமிருந்து பறி போனதற்கு இந்திரா காந்தியும் கருணாநிதியும் பொறுப்பு. இல்லை அவங்க இன்றைக்கி என்ன போய் சொல்லுவாங்க, அன்றைக்கு நடந்தது தெரியாதுங்கிறதுக்காக நாங்கள் அனுமதிக்கலை. சரி, நான் கேட்குறேன், திமுக யாரோட கூட்டணியில் இருந்தது? காங்கிரஸ். 1967 காங்கிரஸ் கட்சி எதிர்த்தான். 1971 தேர்தல் நடந்துச்சுல்ல, அந்த 71 தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையாரோட கூட்டு வச்சிங்களா இல்லையா? அப்போ இந்திரா காந்தி அம்மையாரோட கூட்டு வைத்த நீங்கள் கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுங்கிற உறுதியாக இருந்தால் கூட்டணியை முறிச்சிருக்கணுமா இல்லையா? இல்லை. அப்போ இவ்வளவு கேவலமான பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கச்சத்தீவை கொடுக்கக்கூடாது, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அப்படி மீறி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த கூட்டணி விட்டு விலகுவோம் இன்னும் கருணாநிதி சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதா காட்ட முடியுமா? எனவே இவர்களை பொறுத்த மட்டும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒன்று தெரியும், ஸ்ரீலங்காவில் யாரை பார்த்து பேசணுமோ பேசி இவங்களுக்கெல்லாம் காசு பணம் பட்டுவாடாயிரும். ஏன்னா நல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு தூக்கி தார வார்த்து கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றலான்னு வந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் வெட்ட வெளிச்சமாகி போச்சு. இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இந்திய பாராளுமன்றத்தில் திமுகவும் காங்கிரஸும் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? சொல்லுங்கள், ஏமா அப்போ விட்டு காசு யார் இடத்த நீ தூக்கி கொடுக்குற? சார், நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் மொழியின் அடிப்படையில் பிரிவினைவாத அரசியல் பண்ணுறதா சில பேர் சொல்கிறாங்க. அவரோட அரசியல் பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய இளைஞர்களும் அவர் ஆதரவாகவும் இருக்காங்க. அவரோட அரசியல் போக்க தற்போதைய திராவிடர் கட்சியே ஆண்டுகிட்டு இருக்க தமிழகத்தோட நிலையை மாற்ற வல்ல சக்தியாக அவர் திகழ்வாரா, இல்லை பாஜக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, புதிய கட்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஆட்சி புரிய வாய்ப்புகள் இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்னென்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்சிகள் தொடங்கப்பட்டன. இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. திருவி கல்யாண சுந்தரம் முதலியார் போன்றவங்க அங்கே என்ன பண்ணாங்க, தொழிற்சங்கத்தை நடத்தினாங்க. அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் கட்சி. திராவிட இயக்கம் திராவிட கட்சி. தேச விடுதலை வெள்ளைக்காரன் இருக்கணும் என்பது காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில் அவங்கவுங்க கட்சியை ஆரம்பித்தாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க அதில் தெளிவாக இருந்தான். இதில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் திராவிட இயக்கம் அதற்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டு அந்த எதிர்ப்பை பிரதிபலிக்கிறது நாம் தமிழர் கட்சி. அவர் எப்பவுமே ஒரு கூட்டணி எப்பவுமே வச்சதில்லை சார் யார் கூட. இப்போ வைகோ அவர்கள் மாதிரி நான் எப்பவுமே கூட்டணி வச்சிட மாட்டேன் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கார். அவருடைய வாக்கு சதவிகிதமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எலெக்ஷன்லேயே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு மாற்றமாக நிகழுமா? ஒரு இன்னும் எத்தனை வருஷத்தில் ஒரு மாற்றம் நிகழான வாய்ப்பு இருக்குது? மக்களோட மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த திராவிடத்துக்கு எதிராக சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இனிமேல் திராவிட இயக்க சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டில் போனியாகாது. அது டிஸ்கிரெடிட்டட் ஃபிலாசபி, டிஸ்கிரெடிட்டட் ஐடியாலஜி. எனவே திராவிடத்தை சொல்லி நீங்கள் என்ன ஏமாற்ற முடியாது. திராவிடம் என்று ஒரு மொழி கிடையாது, திராவிடம் என்று டிஎன்ஏ கிடையாது. இப்படி எல்லாமே பொய்யை சொல்லி அன்னைக்கு பிரிட்டிஷ் விசுவாசிகள் அதை உண்டாக்குனாங்க. அப்போ தமிழ் தேசிய உணர்வு அது மழுங்கடிக்கப்பட்டது. எனவே நான் தமிழன் என்கிற அந்த எண்ணம் சிந்தனை மிக வலுவாக வந்துக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழர் சீமான் அதை இப்போ எண்ணெய் ஊற்றி வளர்க்குறார். எனவே அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் இனிமேல் வலுப்பெறும். ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் தோற்று போச்சு. திமுக காரனுக்கு வால் பிடிச்சி கடைசியில் என்ன ஆகி போச்சு, 25 கோடி கொடுங்கங்க நாங்கள் என்ன வேணால் உங்களுக்கு பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இனிமேல் கிடையாது. நக்சல்வாரி இயக்கம், மாவோயிஸ்ட் இயக்கம், ஆயுதம் தாங்கிய போராட்டம், அதுவும் இப்போ ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? தமிழ் தேசியம் மட்டும்தான். எனவே தமிழ் தேசியத்தை இன்றைக்கி அவர் கையில் எடுத்திருக்கார். இப்போ அவரால் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொன்னால் சத்தியமாக முடியாது. ஆனாலும் இன்றைக்கு தொடக்க நிலையில் இருப்பதனால
தமிழ் தேசிய சிந்தனையை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகிறார். அது திராவிடத்தை எதிர்த்து நிற்கிறது. திராவிடம் இனிமேல் தமிழ் தேசியத்துக்கு முன்னால் நிற்க முடியாது என்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சீமானை வந்து அந்த கன்செப்டில் ஆதரிக்க வேண்டியிருக்கு. ஒரு நல்ல தொடக்கம்னு நினைக்கிறீங்க இல்லையா சார்? இந்த தமிழ் தேசியத்துக்கான ஒரு நல்ல தொடக்கம். ஏன்னா அப்போ இந்த நீங்கள் தமிழ் தேசியம் வந்தால் தான் திராவிடம் என்கிற பொய் போலி இதெல்லாம் ஓடும். அப்போ திராவிடம் என்று வந்த பின்னால் என்னை ஓடி போயிட்டானா இல்லையா? எவனா நிற்கிறானா சொல்லுங்கள். அப்போது ஆனால் இதை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுமா சீமானாலன்னு சொன்னால் அதுக்கு நான் இப்போ பதில் சொல்ல தயாரில்லை. ஏன்னா அது காலப்போக்கில் வளர்ச்சியை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். இனி வர கட்சிகள் நிறைய தமிழ் தேசிய கட்சிகளாக உருவாகிறதுக்கு ஒரு விதை வந்து சீமான் அவர்கள் போட்ட மாதிரி வச்சுக்கலாமா சார்? ஒரு விதையை போட்டிருக்காரு. இனி வர கட்சிகள் வந்து திராவிட கட்சிகள் முன்னாடி நிறைய வந்த மாதிரி இனி வர கட்சிகள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளா, தமிழ் தேசியம் கொள்கைகளை கொண்ட கட்சிகளா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? இல்லை, சீமான் எந்த விதையையும் போடலை. எந்த விதையையும் போடுகின்ற அளவுக்கு அவர் அறிவாற்றல் மிக்கவரோ சிந்தனை வளம் மிக்கவரோ கிடையாது. தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இருந்த காலத்தில் பெரியார் காலத்திலே இருந்தது. திராவிடர் கழகம்னு அவர் பேர் வைக்கும்போது தமிழர் கழகம்னு வைக்கணும்னு சொன்னதை அவங்க முறியடித்தார் அவர் பெரியார். அப்போது தமிழ் தேசியம் தமிழ் சித்தாந்தம் என்பது இப்போ உங்களுக்கு சீப்பா ஆதித்தனார் தெரியுமா? தினத்தந்தி பத்திரிகையுடைய நிறுவனர். அவர் வந்து நாம் தமிழர்னு ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியை தான் இவர் சீமான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ நாம் தமிழர் கட்சியில் மிக தெளிவாக சொல்கிறான், நாம் திராவிடர்லாம் கிடையாது, அது பொய், அப்போ நான் தான் தமிழன். அப்போ தமிழன் என்கிற இது வருதில்ல, தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு, தனியே இருக்க என்றெல்லாம் நம்ம சொல்லுகிற போது அந்த இது எப்போ வருது? நீங்கள் தமிழன் என்று உங்களை உணரணும். நீங்கள் அப்படி உணர விடாமல் உங்களை திராவிடன் திராவிடன் திராவிடன்னு சொல்லி உங்கள் இதில் சாக்கடையை ஊற்றிக்கிட்டு இருக்கானே, அவனை முறியடிக்கணுமா இல்லையா? எனவே அந்த அடிப்படையில் நாம் தமிழர் காலத்தில், கியாபி விஸ்வநாதன் அவர்கள் காலத்தில், மறைமலையடிகள் காலத்தில், ஏன் இன்னும் சொல்ல போனால் பாரதியார் காலத்தில் செந்தமிழ் நாடனும் போதினிலை இன்ப தேன் வந்து பாயுது காதினிலை. தமிழ் தேசியம் என்பதை முதல்ல சொன்னவர் பாரதியார் தான். எனவே பாரதியார் விதை போட்டார், சீப்பா ஆதித்தனார் விதை போட்டார், மறைமலையடிகள் விதை போட்டார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் கியாபி விஸ்வநாதம், மாப்போ சிவஞானம், அவங்கெல்லாம் விதை போட்டாங்க. ஆனால் இது சீமான் விதை போட்டதாக நாம் சொன்னோம்னு சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவர் அந்த அளவுக்கு சிந்தனை வளம் மிக்கவர் அல்ல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.